வணக்கம். சமீபத்துல சீனால ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு, அதாவது SCOன்னு சொல்றாங்களே, அதோட பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் நடந்துச்சு. அங்க இந்தியா ஒரு கூட்டறிக்கையில கையெழுத்து போட மறுத்துடுச்சு. இது இப்ப பெரிய செய்தியா இருக்கு. இது ஏன் முக்கியம்? இதுக்கு பின்னணி என்னன்னு நமக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இந்த வருஷம் SCO கூட்டங்களை சீனா தான் நடத்துது. இந்த பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்துல இந்தியா அந்த அறிக்கையை ஏத்துக்கல. இது ஏன் இவ்ளோ கவனத்தை இருக்குதுன்னு பாப்போம். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அங்க இருந்தப்போ ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதுல பாகிஸ்தான்ல பலூச்சிஸ்தான்ல நடந்த சில தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா நம்ம நாட்டுல நடந்த மிக முக்கியமான புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் பத்தி SCO ஒரு வார்த்தை கூட இல்ல. அதனாலதான் ராஜ்நாத் சிங் அதுல கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது முதல் தடவை இல்ல. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இப்படி ஒன்னு நடந்துச்சு. ஈரான் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினப்போ SCO இஸ்ரேலை கண்டிச்சு ஒரு அறிக்கை விட்டாங்க. அதுல இந்தியா கையெழுத்து போடல. அப்போ இது வெறும் அந்தந்த சம்பவங்கள் பத்தி மட்டும் தானா, இல்ல வேற எதுவும் காரணம் இருக்கா? இல்ல, இது வெறும் அந்த சம்பவங்களை மட்டும் குறிக்கிற மாதிரி தெரியல. என்ன தோணுதுன்னா, SCO அமைப்பை சீனா தங்களோட நலன்களுக்காக பயன்படுத்த பாக்குறாங்களோ அப்படின்னு இந்தியாவுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. நம்ம தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கூட சீனா போனப்போ பயங்கரவாதம் விஷயத்துல இரட்டை வேடம் காட்டக்கூடாதுன்னு சொன்னதா சொல்றாங்க. அதோட தொடர்ச்சியா தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு சில பயங்கரவாதத்தை கண்டிக்கிறது, ஆனா இந்தியா பாதிக்கப்படுறப்போ அதை கண்டு கொள்ளாம விடுறத ஏத்துக்க முடியாதுங்கிறது தான் இந்தியாவின் நிலைப்பாடு. சர்வதேச மீடியா கூட SCOக்குள்ள ஒரு விரிசல் இருக்கிற மாதிரி செய்திகள் போடுறாங்க. இது சீனாவுக்கு ஒரு ராஜதந்திர ரீதியா ஒரு பின்னடைவுனே சொல்லலாம். இந்தியாவின் இந்த நிலைப்பாடு எவ்வளவு உறுதியா இருக்குங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சமீபத்துல பார்த்தோம் இல்லையா? என்னது? சசி தரூர் அவர் ஒரு ரஷ்ய அதிகாரி கிட்ட பேசும்போது பிரெஞ்சு மொழியில கேட்டாரு, பயங்கரவாதத்துக்கு ஆதரவு தர்ற பாகிஸ்தானை எப்படி ஒரு சர்வதேச பயங்கரவாத எதிர்ப்பு குழுவுல வச்சுக்க முடியும்னு கேட்டாரு. அதுவும் இதே விஷயத்தை தான் காட்டுது. இந்தியா தன்னோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, குறிப்பா பயங்கரவாதம் பத்தி எந்த ஒரு சர்வதேச அமைப்பிலையும் சமரசம் செஞ்சுக்காதுங்கிறத தெளிவா காட்டுது. சில நாடுகள் அவங்களோட புவிசார் அரசியல் காரணங்களுக்காக இந்தியாவின் கவலைகளை லேசா எடுத்துக்க நினைச்சா இந்தியா அதை எதிர்க்கும் அப்படிங்கிறதுக்கான சிக்னல் இது. அப்போ இதிலிருந்து நாம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, SCO மாதிரி பல நாடுகள் இருக்கிற அமைப்புகள்ல இருந்தாலும் தன்னோட அடிப்படை நலன்கள் விஷயத்துல, குறிப்பா இந்த பயங்கரவாத மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப உறுதியா இருக்கு. யாருக்காகவும் விட்டு கொடுக்க தயாரா இல்ல, இல்லையா? ஆமா, கண்டிப்பா. இந்த நிலைப்பாடு ரொம்ப தெளிவா தெரியுது. இது இந்தியாவின் வெளியுறவு கொள்கை எப்படி இருக்குங்கிறத பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? இறுதியா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிற ஒரு சூழல்ல SCOல இந்தியா தொடர்ந்து உறுப்பினரா இருக்கிறதோடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? பிரிக்ஸ் மாதிரி வேற சில கூட்டமைப்புகள் இருக்கு இல்லையா? அதுல இந்தியாவின் பங்களிப்புக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? இந்த மாதிரி சர்வதேச மேடைகள்ல இந்தியாவின் பங்கு இனிமே எப்படி மாறலாம்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.